ஒரு கிராமத்துல ஒரு ஏழை மரவெட்டி இருந்தான். அவன் தினமும் காட்டுக்கு போய் மரம் வெட்டி அதை வித்து வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் காட்டருகே ஓடும் ஒரு பெரிய ஆத்தங்கரையில நின்று மரம் வெட்டி கொண்டிருந்தான். அப்போ திடீர்னு அவன் கையில இருந்த இரும்பு கோடாரி ஆத்துக்குள்ள விழுந்துடுச்சு. அதை பார்த்து அவன், இனி நான் எப்படி வாழ போறேன்னு ஆத்தங்கரையில உட்கார்ந்து அழுதான். அப்போ தண்ணீரிலிருந்து ஒரு தேவதை தோன்றினாங்க. தேவதை, ஏன் இவ்வளவு அழுற? அழுகாத, நான் உதவி பண்றேன்னு சொல்லி தேவதை தண்ணீருக்குள்ள மூழ்கி முதல்ல ஒரு தங்க கோடாரி எடுத்து வந்தாங்க. இது உன்னுடையதா? மரவெட்டி, இல்ல அம்மா, இது என்னோடது இல்லைன்னு சொன்னான். மீண்டும் தேவதை தண்ணீருக்குள்ள போய் ஒரு வெள்ளி கோடாரி எடுத்து வந்தாங்க. இது உன்னுடையதா? மரவெட்டி, இல்ல, இதுவும் என்னோடது இல்லைன்னு சொன்னான். மூன்றாவது முறை தேவதை அவனோட பழைய இரும்பு கோடாரியை எடுத்து வந்தாங்க. இது உன்னுடையதா? மரவெட்டி சந்தோஷமா, ஆமாம்மா, இதுனா என்னோடதுன்னு சொன்னான். அவன் நேர்மையை கண்டு தேவதை மகிழ்ந்தாங்க. நீ உண்மையுள்ளவன், அதனால இந்த 3 கோடாரிகளையும் உனக்கு தரேன்னு சொன்னாங்க. மரவெட்டி மிகுந்த மகிழ்ச்சியோட 3ஐயும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான்.